Hi friends, நான் உங்கள் SRK. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். நியூஸ் இன் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த நியூஸ் இன் ஷார்ட் அப்படிங்கிற இந்த சீரீஸில் வேர்ல்டு வைடாக நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு ஷார்ட் நியூஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த நியூஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அதர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஒரு ஷார்ட் நியூஸாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த நியூஸ் அண்ட் ஷார்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சீரிஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு புது சீரிஸ். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த சீரீஸில் வர வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக MIT இன்ஜினியர்ஸ் டீம் வந்து ஒரு மைக்ரோ நீடில்ஸ் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. MITனா நம்ம சென்னையில் இருக்கிற MIT கிடையாது, இது வந்து USA கேம்பிரிட்ஜில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. MITனா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. ஸோ இது MIT USAவில் இருக்கிறது. இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக பிளான்ட்டுக்கு ஏற்படுற டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக ஒரு மைக்ரோ நீடில்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டுக்கு ஏற்படுற இந்த டிசீஸை வந்து பிளான்ட்டோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறனால இதை வந்து நார்மல் பெஸ்டிசைட் மூலமாக க்யூர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மைக்ரோ நீடிலை அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சில்க் பேஸ்ட் பயோ மெட்டீரியல் மூலமாக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த மைக்ரோ நீடில்ஸை. இந்த மைக்ரோ நீடில்ஸ் மூலமாக பிளான்ட்டோட பர்டிகுலர் பார்ட்ஸில் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ட்ரக்ஸை வந்து செலுத்துகிறாங்க. இது மூலமாக பிளான்ட்டோட டிசீஸை க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்த நியூஸும் பார்த்தீங்கன்னா MIT சம்மந்தமானது தான். MITயும் ஹார்வர்ட்ஸ் ரிசர்ச்சர்ஸும் சேர்ந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் ஒன்று டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மாஸ்க் வேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தும்மும் போதோ இல்லை இருமும் போதோ ஏதாவது வைரஸ் டிடெக்ட் பண்ணிச்சுன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க்கு அது க்ளோ ஆகும், லைட் அப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்சாரோட ஒரு ஃபேஸ் மாஸ்க் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் 6 இயர்ஸாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிகா அண்ட் எபோலா இந்த மாதிரி வைரஸ் வந்த டைமில் இருந்தே இவங்க இதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒன்ஸ் டெவலப் பண்ணி முடிச்சாங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பாண்ட் யூனிவர்சிட்டி ரிசர்ச்சர்ஸ் ரீசெண்டாக ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் பலவிதமான லிவிங் ஜெர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்ம பல இடங்களில் கையை வச்சுட்டு அந்த மொபைலை டச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் அதில் பலவிதமான லிவிங் ஜெர்ம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளோட மொபைல் ஃபோனை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து 70% ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருக்கிற சானிடைசர் மூலமாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைனா அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாக மொபைல்ஸை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் மொபைல் யூஸ் பண்ணுற நம்ம எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மொபைலை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலை வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO இவங்க வந்து ரீசெண்டாக ஒரு ஆட்டோமேட்டட் கான்டாக்ட்லெஸ் சானிடைசிங் கேபினெட்டை ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்ட்ரா வயலட் சானிடைசர். இது வந்து 360 டிகிரியும் அல்ட்ரா வயலட் ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணி இதுக்குள்ளே பிளேஸ் பண்ணுற ஆப்ஜெக்டை சானிடைஸ் பண்ணுது. இதில் எந்தெந்த மாதிரியான பொருளை சானிடைஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ், மொபைல், லேப்டாப் இந்த மாதிரி டிவைஸை சானிடைஸ் பண்ணலாம் இந்த கேபினெட்டுக்குள்ளே பிளேஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கரன்சி நோட் அண்ட் செக் புக் அண்ட் பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் இதுக்குள்ளே பிளேஸ் பண்ணி 360 டிகிரியும் அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாக சானிடைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்யூப்மெண்ட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து WHOவோட எமர்ஜென்சி எக்ஸ்பர்ட் டாக்டர் மைக் ரியான் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யாருமே இது கொரோனா வைரஸ் எப்போ நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அன்லஸ் அதுக்கு எஃபெக்டிவான ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் மேபி நம்ம கொரோனா வைரஸ் கூடயே வாழ பழகிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் வரும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ எல்லோரும் இப்போவுமே கொரோனா வைரஸை வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பழக ஆரம்பிச்சிருங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச்சர்ஸ் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குளோபல் எமிஷன், அதாவது குளோபல் வார்மிங் வந்து ரெடியூஸ் ஆகலைன்னா 2100க்குள்ளே சீ லெவல் வந்து 1 மீட்டர் வரைக்கும் ரைஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே 2300க்குள்ளே 5 மீட்டர் வரைக்கும் ரைஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்போவுமே குளோபல் எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதை கண்டிப்பாக நம்ம எடுத்தாகணும். இல்லைனா ஃப்யூச்சரில் நம்ம நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சம்மந்தமானது.
யூடியூப்பில் கொரோனா வைரஸ் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய பப்ளிஷ் ஆகிட்டே இருக்குது. அதுவும் கொரோனா வைரஸ் சம்மந்தமாக பப்ளிஷ் ஆகிற இந்த இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 4ல் 1 வீடியோ தவறான தகவலை பப்ளிஷ் பண்ணுறதா செய்தி இப்போ வெளியாகிருக்கு. அதனால் மக்கள் நீங்கள் யூடியூப்லேருந்து பார்க்குற கொரோனா வைரஸ் சம்மந்தமான விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே நம்பாதீங்க. யூடியூப் மட்டும் இல்லை, இது மாதிரி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி பல சோஷியல் மீடியாஸில் இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு கொரோனா வைரஸ் சம்மந்தமாக. ஸோ எது உண்மை எது பொய்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. அடுத்த நியூஸும் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் சம்மந்தமானது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி பூனைகளை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, பூனைகளுக்கு கொரோனா வைரஸ் பரவுதா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. இதில் ரீசெண்டாக 3 பூனைகளுக்கு சாஸ் கோவிட்-2 அப்படிங்கிற வைரஸை அதிகமான டோசேஜ் இன்ஜெக்ட் பண்ணி இந்த பூனைகளை மற்ற பூனைகளோட பேர் பண்ண விட்டுருக்காங்க. எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாத மற்ற பூனைகளுக்கு கூட இந்த வைரஸ் இன்ஜெக்ட் பண்ண 3 பூனைகளை பேர் பண்ண விட்டுருக்காங்க. ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ட் ஆகாத பூனைகளுக்கும் பாசிட்டிவ் சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பூனைகள் மூலமாகவும் கொரோனா வைரஸ் பரவதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. நம்மளோட அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தமானது. கூகுள் டியோ ரீசெண்டாக அவங்களோட ப்ரொமோஷன் இமெயில்ஸை சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குரூப் வீடியோ காலில் 32 மெம்பர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபியூச்சர்ஸை இப்போ கொண்டு வர போகிறாங்க. ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா கூகுள் டியோவில் அவங்களோட குரூப் வீடியோ காலில் 8 மெம்பர்ஸாக இருந்ததை 12 மெம்பர்ஸ் வரைக்கும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை 32 இன்க்ரீஸ் பண்ண போகிறதா ஒரு ப்ரொமோஷன் இமெயில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் கூகுள் டியோ யூஸ் பண்ணுறவங்க 32 மெம்பர்ஸ் வரைக்கும் குரூப் வீடியோ காலை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வீடியோ கால் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த நியூஸ் இன் ஷார்ட் சீரீஸில் வந்த ஷார்ட் நியூஸ் ஃபஸ்ட் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஷார்ட் நியூஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஷார்ட் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை பொறுத்தும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பொறுத்தும் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் இந்த ஷார்ட் நியூஸை கொண்டு வர முடியுங்கிறத நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.